அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகிறது, அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை முக்கியமாக அந்த வருட கிரகங்கள் தான் ஒரு மாதிரியான பலன்களை தர இருக்கும். அந்த வகையில் குரு பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரை மே மாதம் 26ஆம் தேதி வரை 7வது வீட்டிலும், அதன் பிறகு 6 மாதங்கள் வரை 8வது வீட்டிலும், ஒரு 4 மாதங்கள் 9வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். பொதுவாக 8வது வீட்டில் அதிகமாக இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்தவரை 4வது வீடு சுபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகு பகவான் நவம்பர் வரைக்கும் 3வது வீட்டிலும், அதுக்கப்புறம் 2வது வீட்டிலும் வரப்போகிறார். கேதுவை பொறுத்தவரை 9வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். பொதுவாக குரு பகவான் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஒரு தோஷம்தான். முதல்ல 7வது வீட்டில் ஒரு மாதம் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை அவங்களோட உடல்நிலைக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 7வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த மே மாதம் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அல்லது திருமணம் நிச்சயமாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். திருமணம் பற்றிய பேச்சு சுமூகமாக முடியும். புத்திர பாக்கியம் ஏற்படும். அதுக்கு பிறகு 8வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்தவரை குரு தான் தனுசு ராசிக்கு அதிபதி. 8வது வீடுங்கிறது குரு பகவானுக்கும் தோஷம்தான். அதுவும் குரு தோஷம் 8வது வீட்டில் உச்சமாக பலனை தர இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் சரியாகலாம். ஏன்னா 8வது வீடுங்கிறது ஜாதகருடைய உடல்நிலை பற்றி சொல்லுகின்ற இடம். அவமானங்கள், மரியாதை குறைவு போன்ற விஷயங்கள் நடைபெறுகின்ற இடம். ஜாதகருடைய புகழுக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத வீண அலைச்சல்கள் அதிகமாகின்ற காலகட்டமாக இருக்கும்.
குடும்பத்தில் தொல்லைகள் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட ஒரு குளறுபடியால், குழப்பத்தால் மன அமைதி இழக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ஒரு குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய பதவி உயர்வு கிடைக்காமல் அவங்களுக்கு ஒரு தண்டனை காலமாக அதை பயன்படுத்தி கொள்வார்கள். நினச்சது எதுவுமே அவ்வளவு எளிதாக நடந்துடாது. பெரிய முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏராளமாக கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், எல்லாமே தோல்வியாக இருக்கே, இதுவும் தோல்வி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அதே மாதிரி பீதி, அச்சம், இந்த எல்லாமே ஒரு கலந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸு முடிவு ஏதாவது வந்தால் அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இடுப்பு, ஆசனவாய் போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், கர்ப்பப்பை போன்ற விஷயங்களில் போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் அறிகுறிகள் தெரியும் போதே அதுக்கு சிகிச்சைகள் எடுக்க வேண்டியது அவசியம். வியாதிகளை முத்த விடக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத பண நஷ்டம், யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரிஞ்சவங்க தானே, நல்லவங்க தானே அப்படின்னு ஏதாவது ஜாமீன் கையெழுத்தோ அல்லது உங்களுடைய பத்திரங்களை கொடுத்தோ உதவி செஞ்சீங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். மாணவர்களை பொறுத்தவரை திசை மாறிய பறவைகளாக படிப்பிலிருந்து மனசு மாறி வேறு ஏதாவது விஷயங்களில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அடுத்ததாக குரு பகவான் சில மாதங்கள் 9வது வீட்டில் இருந்து 8வது வீட்டில் தந்த பலனுக்கு எதிர்பதமாக பலன்களை தர இருக்கின்றார். ஆனால் 8வது வீட்டில் தான் அதிகமாக சஞ்சாரம் செய்கின்றார். தடைப்பட்ட திருமணம் நடக்கலாம். மேல் படிப்புக்காக சிலருக்கு வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் தந்தையாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்து சனி பகவான் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளோ பெரிய நன்மை தருகின்ற ஒரு இடம் அல்ல. வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் பத்திரத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக பாருங்கள். ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப்பில் அல்லது ஏதாவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிலும் நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வழிகள் இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிற காரணத்தினால உங்களுடைய தாயாரின் உடல்நிலை பற்றி கொஞ்சம் கவலைப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு சில மடங்குகள் அதிகமாக செலவாகின்ற ஒரு தன்மை இருக்கும். அகலக்கால் வச்சுட்டோமோன்னு ரொம்ப கவலைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அடுத்தது ராகு பகவான். ராகு பகவானை பொறுத்தவரை 3வது வீட்டில் நவம்பர் மாதம் வரை சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம், அதுக்கப்புறம் 9 மாதங்கள் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 3வது வீடுங்கிறது ராகுவுக்கு அற்புதமான இடம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம இதை நினச்சிட்டு இருந்தோமா, இது நமக்கு நடக்குமா, இது நமக்கு கைகூடி வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் ரொம்ப எளிதாக கைகூடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு அதை சாதித்து கொடுப்பார். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை நோக்கி நடைபோடுகின்ற காலகட்டமாக இருக்கும்.
அதே நேரத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் பிரம்மாண்டமாக இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலை தான் அது. உங்களுடைய ஐடி போன்ற விஷயங்களில் படிப்புகள் இருக்குமேயானால் உங்களுக்கு அந்த படிப்பு சிறப்பாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும். அதை தொடர்ந்து கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 9 மற்றும் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். 9 அப்படிங்கிறது கேது பகவானுக்கு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் 8வது வீட்டை விட கொஞ்சம் பரவாயில்ல. 8வது வீட்டில் குருவும் கேதுவும் சேர்ந்து பலனை தருகின்ற போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆன்மீக வழிகளில் நம்ம மனசு அதிகமாக சஞ்சலப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். எதிர்பாராத நம்ம என்ன காரணம்னே தெரியாத உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகள் 8வது வீட்டில் கேது சஞ்சாரம் செய்யும்போது வரும். ஏன்னா கேதுவை பொறுத்தவரை காரண காரியமே இல்லாத நோய்களை தரக்கூடியவர். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிக சுமாராக இருக்கின்ற ஒரு அமைப்பு தான். ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களை சோதித்து பார்க்கின்ற சூழ்நிலையில் தான் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு 6 மாதங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். எங்கேயும் வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசணும். ஏன்னா உங்கள்கிட்டேருந்து வாக்கு ராகு பகவான் 2வது வீட்டில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது வருகின்ற வார்த்தைகள் கொஞ்சம் அமிலத்தன்மை கலந்ததாக இருக்கும். அது மற்றவங்களை ரொம்ப மனசு பாதிக்கின்ற சூழ்நிலை இருக்கும். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை கேது பகவான் 8 மற்றும் 9வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 8வது இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் பாதிப்புகளை தருவார். என்ன காரணம்னு தெரியாத சில வியாதிகளை தரக்கூடியவர் கேது பகவான். அதே மாதிரி 9வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் தடங்கல்களை ஏற்படுத்துவார். படிப்பிலேருந்து கவன சிதைவு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நம்ம கொடுத்த வாக்கை மீறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வீடுங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னாலும் கையில் இருக்கிற பணத்தில் ஏதாவது ஏமாறுகின்ற வாய்ப்பு இருக்குது. யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுகின்ற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சலசலப்புகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் நம்ம இந்த நேரத்தில் நமக்கு 8வது வீட்டில் 2 கிரகங்கள் குருவும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறது. 2வது வீட்டில் சனி இருக்குது. 4வது வீட்டில் 2வது வீட்டில் ராகு இருக்குது. 4வது வீட்டில் சனி இருக்குது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கொஞ்சம் நம்ம எதுக்கும் காரணம் ஆகிடக்கூடாதுங்கிற கவனமாக இருந்தோன்னா பல பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிடலாம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த 1 வருஷம் அப்படியே கடந்து போயிடும். நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளோட நிலைமை புரிஞ்சு நம்ம சில விஷயங்களில் அவசரப்படாமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்கன்னா சமாளிச்சிடலாம். மற்றபடி தனுசு ராசிக்கு சுமாரான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு தரப்போகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.